வணக்கம் உறவுகளே, இது நவம்பர் 3 நம்ம நாளைக்கு கோதை பாப்பாவோட பிறந்த நாள். அதுக்கு முந்தின நாள் நான் பாப்பா எல்லோரும் எங்கே போகிறோன்றதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஸ்டேஷனில் எல்லோரும் போயிட்டு இருக்கோம். நான் அன்பு பாப்பா, கோதை பாப்பா எல்லோரும் போயிட்டு அங்கே அன்பு பாப்பாவுக்கு தேவையான ஒரு மெடிசன் மறந்துட்டேன். அதனால் அப்போலோவில் போய் அந்த மெடிசன் வாங்கிறதுக்காக கேட்டேன். அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதோடு நான் கிளம்பி ட்ரெயினுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ட்ரெயினுக்கு போயிட்டு இருக்கோம். நான் அன்பு பாப்பா, கோதை பாப்பா, ஹஸ்பண்ட் எல்லோரும். நாளைக்கு கோதையோட பிறந்த நாள். ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி பிறந்த நாளாக தான் திருப்பதிக்கு போகிறது. ஏன்னா கல்யாணம் ஆன புதுசில் ஏன் பிறந்த நாள் அன்றைக்கி திருப்பதி கோயிலுக்கு போனோம். அதோடு இப்போ தான் கோதை பிறந்த நாள் அன்றைக்கி திருப்பதிக்கு தரிசனத்துக்கு எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்றதை நான் ரிலீவ் பண்ணிட்டேன். திருப்பதிக்கு வெங்கடாச்சலபதி பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். இயர்லி ஒன்ஸ் போயிடுவோம். இந்த வருஷம் என்னன்னு தெரியல, ரெண்டாவது வாட்டி போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அன்பு பாப்பா பிறந்த நாள் முடிஞ்சு அடுத்த வாரத்திலே போனோம். இப்போ வந்து கோதை பாப்பா பிறந்த நாள் அன்றைக்கே நம்மளுக்கு தரிசனம் கிடச்சிச்சு. அதனால் சரி, முந்தின நாளே ஒரு நாள் பிஃபோராகவே போகலாம். அங்கே போய் எதனா ஜூவெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது பார்க்கலான்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கோம். கோதை பாப்பா என்னோடய ஃபோனில் அவளோட ஸ்கூல் ஆப் வச்சு கலர் அடிச்சிட்டு இருக்கா. கோதை பாப்பா மோஸ்ட்லி ஃபோனில் இந்த மாதிரி தான் கொடுப்போம். ஃபோன் ரொம்ப பார்க்கறதுக்கு கொடுக்க மாட்டோம். கலர் அடிக்கிறது, என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறது, அது மாதிரி தான் ஃபோன் கோதை பாப்பாவுக்கு கொடுப்போம். நாங்கள் யூடியூப் பார்க்கறதெல்லாம் ரொம்ப கொடுக்க மாட்டோம். முடிஞ்சிச்சு. இப்போ டிஃபன் நான் வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன், இட்லியும் சாம்பாரும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு ட்ரெயின் வந்து காலையில் 6:20க்கு, அதனால் நான் காலையிலே வீட்டில் இட்லி சாம்பார் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டா பாப்பாங்களுக்கு ஒரு நாள்னா சாப்பிட்டா செட் ஆகும். அதனால் இப்போல்லாம் ரொம்ப வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து காலைல நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அவங்க அப்பா வந்து கோதை பாப்பாவுக்கு ஊட்ட போகிறாரு. ஃபஸ்ட்டு பாப்பாங்க 2 பேரும் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோதை பாப்பாவுக்கு அவங்க அப்பா ஊட்டிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி நானும் அன்பு பாப்பாவுக்கு ஊட்டிகிட்டு இருக்கேன். அன்பு பாப்பாவுக்கு வீட்டிலனா ரொம்ப ஃபோனெல்லாம் காட்ட மாட்டேன். ட்ரெயினுன்றதுனால அந்த அம்மா ஃபோனில் பிபி பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அப்படியே அவளுக்கும் ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க 2 பேருக்கு ஊட்டிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாரு. சரி, எல்லாம் முடிஞ்சிச்சு, நானும் சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன். இட்லி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ட்ரெயினெல்லாம் ஜனங்கள்லாம் இறங்குனதுக்கப்புறம் ஸ்டேஷன் வந்துச்சு, திருப்பதி ஸ்டேஷன். நான் ஸ்டேஷன் எங்கே தான் வருதோ அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ கரெக்டாக ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் இறங்கி இப்போ நம்ம இறங்கிட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் ஓட்டின மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அங்கே போய் ரூம் புக் பண்ணிட்டோம். ரூம் புக் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து சாட்டர்டே ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சரி, இங்கே ஜூ இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஜூ போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ பார்க்க கிளம்பிட்டோம். இங்கே நிறைய பார்க்குற விஷயம் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் நம்ம திருப்பதிக்குன்னு வர்றதுனால நம்ம நேராக இப்போ வெங்கடாச்சலபதியை பார்த்துட்டு வரோம். இங்கே நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு, ரிசர்ச் சென்டர், அது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டு வாட்டி போன திருப்பதி வீடியோவில் நான் ரிசர்ச் சென்டர் போனேன். அந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த சேனல் கூட இந்த வீடியோ கீழே டேக் பண்ணுறேன். இப்போ ரூம்லேருந்து எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி அங்கேயே ரேப்பிடோ ஆட்டோ இருக்குது. நம்ம ரேப்பிடோ ஆட்டோ புக் பண்ணிவிட்டு கூட போகலாம். ஆனால் ரேப்பிடோ ஆட்டோனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது காசு. நார்மல் ஆட்டோனா டபுள் மடங்கு கேட்குறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தொலைவாக தான் இருக்குது. நம்ம ஆட்டோவில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இப்போ ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஆட்டோ புக் பண்ணோம், ரேப்பிடோ ஆட்டோ புக் பண்ணோம். எங்களுக்கே தெரியாது, அங்கே விசாரிக்க சொல்ல அவங்க சொன்னாங்க ரேப்பிடோ இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் இப்போ ரேப்பிடோ புக் பண்ணி நம்ம ஜூக்காக போயிட்டு இருக்கோம். நிறைய பிளேசஸ் இருக்குது. ஆனால் ஒன்று நம்ம போக தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நாளைக்கு தான் தரிசனம். சரி, இன்றைக்கே போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ரொம்ப யூனிக்காக இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. இதுதான் ஜூ என்ட்ரன்ஸு. ஜூ என்ட்ரன்ஸ் வந்துட்டு விட்டோடனே அப்படியே இறங்கி நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிக்கெட் கவுண்டர் வரும். அங்கே போய் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிற மாதிரி வரும். ஸோ ஹஸ்பண்ட் டிக்கெட் எடுக்க போயிட்டு இருக்காரு. நானும் பாப்பாங்கெல்லாம் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டார். இங்கே வந்து
பைக் எடுத்துகிட்டு நம்ம போகலாம் 1 ஹவருக்கு 250 மாதிரி. அதே மாதிரி கார்லேயும் போகலாம். ஸோ நம்மளோட விருப்பம்தான். நான் வந்து பைக் எடுத்துக்கிட்டோம் 2 ஹவர்ஸ்ன்ற மாதிரி பைக் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு நாங்கள் ஃபுல்லாக, ஏன்னா பைக் எடுத்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நின்று நிதானமாக பார்த்துட்டு போகலாம். அதுவே பேட்ரி கார்லனா கிளம்பு அப்படின்னு சொல்லி ஒரு லெவலுக்கு மேலே நம்மளை பார்க்க விட மாட்டாங்க. ரொம்ப டைம் ஆகிடும் கிளம்புன்னு சொல்லுவாங்க. அதுவே உங்கள் பைக் இருந்தாலும் நீங்கள் போகலாம், பைக் பாஸ் வாங்கிட்டு நீங்கள் போகலாம். ஸோ நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் ரொம்ப நாள் கழித்து பேட்ரி வண்டி ஓட்டுறேன், ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். இந்த வீடியோவும் ரொம்ப டிலே பண்ணி தான் போடுறேன். ஏன்னா வாய்ஸ் கொடுக்கணுன்ற சொல்லிட்டு கொடுக்காமே ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். ஸோ இப்போ கிளம்பிட்டோம். அங்கே வந்து நாங்கள் மிஸ் பண்ண ஒரே இடம் வந்து லயன்ஸ் தான் பார்க்கல. மற்றபடி முக்கால்வாசி அனிமல் நிறைய பார்த்துட்டோம். நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம் அங்கே நான். ஆனால் ஒன்று யூனிக்காக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால் நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். சூப்பராக இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சாட்டர்டே போனது கொஞ்சம் நல்லதாக போச்சு எங்களுக்கு. ஸோ சண்டே பாப்பாவுக்கு பிறந்த நாள். ஸோ அதனால் நான் சாட்டர்டே போனோம். ஆக்சுவலாக சண்டே போகிற மாதிரி தான் பிளானு. சரி சாட்டர்டேவே போயிட்டாங்க, எதனா பிளேசஸ் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைமே இந்த பார்க்கு இந்த ஜூக்கு வரணுன்னு தான் இருந்தது. ஆனால் டைம் ஆகிடுந்ததுனால ஜூ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைம் பிஃபோராகவே வந்துட்டோம். அங்கேயே இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம உள்ளே போடணும். நீங்கள் நடந்தும் போகலாம், பட் அந்தளவுக்கு நடந்து போகிறது ரொம்ப, நடக்கிறவங்க நடக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பைக் எடுத்துக்கினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பொறுமையாக நடந்து போனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நடக்கிறவங்க நடக்கலாம், பட் நம்ம வந்து பைக் எடுத்துக்கணும். ஏன்னா பாப்பாங்களை தூக்கிட்டு நம்மளால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போய் தான் நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். டியர் பார்த்தோம், நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கரடி பார்த்தோம், நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். நாங்கள் யானை பார்த்தோம், நிறைய அனிமல்ஸ், மான் பார்த்தேன், நிறைய பார்த்தோம் நாங்கள். அதை என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தேன்றது இப்போ மறந்து போச்சு. ஆனால் நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். இதில் வந்து கரெக்டாக நாங்கள் வண்டி எடுத்து 2 ஹவர்ஸில் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோர் வண்டி எடுத்து விட்டோம். அந்த 15 மினிட்ஸ் வந்து நாங்கள் லயன் சஃபாரி போயிருந்தோன்னா வண்டி லேட் ஆகிட்டு இருக்கும். பட் 2 ஹவர்ஸ் கரெக்டாக இருக்குது சுற்றி பார்க்க உள்ள. நம்ம வண்டி எடுத்ததுனால உங்களுக்கு 2 ஹவர்ஸ் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆனால் வண்டி எடுக்கலைன்னா கொஞ்சம் கஷ்டம். இது வந்து பீகாக், பேர்ட்ஸும் நிறைய யூனிக் பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. பேர்ட்ஸ் வெரைட்டிஸும் நிறைய இருந்தது, அனிமல்ஸும் நிறைய இருந்தது. இது வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ஃபுல்லாக தெரியல, பட் நேம் வந்து ஒன்று யூனிக்காக இருந்தது, வித்தியாசமாகவும் இருந்தது. முடிஞ்சளவு எங்களோட வீடியோவில் நாங்கள் காமிச்சிருக்கோம். அப்படி முடியலன்னா இப்போ சப்போஸ் யாரா திருப்பதி பிளான் போட்டிங்கன்னா 1 டே பிஃபோராகவே போட்டுக்கோங்க. அங்கே போய் நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ரேப்பிடோ புக் பண்ணால் உங்களுக்கு காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை நார்மல் ஆட்டோனா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்ககிட்டே சொல்லுங்கள், இந்த மாதிரி வெங்கடேஸ்வரா ஜூன்னு சொன்னாங்கன்னா அவங்களே உங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே விடுவாங்க. ரொம்ப நிறைய இருந்தது, பேர்ட்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், நிறைய யூனிக் ஐட்டம்ஸ் இருந்தது. கோதை பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணா, அன்பு பாப்பா அதுக்கு மேலே என்ஜாய் பண்ணாங்க. 2 பேருக்கும் இதெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பாப்பாங்களுக்கு. அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆளுங்க 2 பேருக்குமே. இந்த மாதிரி அனிமல்ஸ் பேர்ட்ஸ் நேச்சுரல்ஸ் பார்க்கணுன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால நிறைய இது மாதிரி கூட்டிகிட்டு போய் காட்டுவோம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்தது அங்கே. ஒன்றும் யூனிக்காக, ஒன்றும் கலராக இருந்தது. இந்த பேர்ட் பாருங்கள், ஆரஞ்சு, ரெட்டு, ப்ளூ, ஸோ 3 கலரில் இருந்தது. இது வந்து உண்மையான மான் இல்லை, பொம்மை மான். நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அங்கே போய் நிற்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம், நானும் பாப்பாங்க. பைக் எடுத்ததுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம பாட்டுன்னு போய் பைக் விட்டுட்டு நம்ம பாட்டுன்னு பொறுமையாக பார்த்துட்டு வர மாதிரி இருந்தது. ஸோ பேட்ரி காரும் இருக்குது, பட் பேட்ரி கார் கொஞ்சம் எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா பொறுமையாக நின்று பார்ப்பாங்க. பேட்ரி கார்னால் டக்குன்னு போகணும். இதை பாருங்கள், மான். ஃபஸ்ட்டு பேர்ட்ஸ் பார்த்தோங்களா, நெக்ஸ்ட்டு மான்.
ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்று பார்க்க ஏன்னா நம்ம குட்டி பாப்பாங்களை கூட்டிகிட்டு போக சொல்ல நம்ம பேட்ரி காரில் போனால் அவங்க பார்ப்பாங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் பார்ப்பாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக தான் பார்ப்போன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் பேட்ரி கார் வந்து கம்ஃபர்டபுள் தான் இருக்கும். பட் என்னென்னா அவங்க ஒரு 5 to 5 மினிட்ஸ்க்குள்ளேயே போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, டைம் ஆயிடுச்சுன்னு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பேட்ரி கார்டு எடுக்கலை, நாங்கள் பைக் எடுத்துக்கிட்டோம். உங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸ் கூட அங்கே யூஸ் பண்ணலாம். ஆனால் பாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸ் கூட நீங்கள் பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆனால் நடந்தும் போகலாம். உங்களோட ஓன் வெஹிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்குறோம்ல, அங்கேயே உங்களுக்கு பாஸ் கொடுத்துருவாங்க. பைக் பாஸா, கார் பாஸா, வேன் பாஸா, என்னென்ன பாஸ் இருக்கோ அந்த பாஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாஸ் வாங்கிக்கின்னு உள்ளே போகலாம். ஸோ இதில் நிறைய இருந்தது. பட் லயன் பார்க்க மட்டும் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம வண்டியை அங்கே விட்டுட்டு அங்கேருந்து நம்ம வேறு ஒரு வேனில் தான் நம்ம லயன். பாப்பாங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க பாப்பாங்க. ஏன்னா அனிமல்ஸை டிவிலையும் அண்ட் தென் புக்குலேயும் பார்த்துட்டு ரியலாக பார்க்க சொல்ல அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் நிறைய இருக்கும். அவங்களுக்கும் ஒரு நியூ ஃபீலிங்ஸாக இருக்கும், நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க பார்த்திங்கன்னா ஃபோன், அதை விட்டால் டிவி, அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி ஜூக்கு அது மாதிரி திருப்பதி பிளான் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜூக்கு கூட்டிட்டு போய் காட்டுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க பாப்பாங்க. ஏன்னா என்னோடய பாப்பாங்க 2 பேருமே அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு டிவியில் அனிமல்ஸ் பார்க்கறதுக்கும் நேராக அனிமல்ஸ் பார்க்கறதுக்கும் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு தான் சொல்கிறேன். நம்ம நேராக பார்க்கறதுக்கும் டிவியில் பார்க்கறதுக்கும் டோட்டலாக நம்மளுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாப்பாங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பாரு. இது வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க கிளிக்கிட்ட. அவங்க பேக்கெட்டில் பச்சை மிளகா இருக்குது, அதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அங்கே ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்தா அந்தளவுக்கு பேர்ட்ஸ் கிட்ட எவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க தெரியுங்களா. அங்கே பாருங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஒருத்தர் எப்படி பேசிப்போமோ அது மாதிரி அனிமல்ஸ் கிட்ட பேசிக்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்தது இங்கே. யூனிக்காகவும் இருந்தது, கலர்ஸும் இருந்தது, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. சப்போஸ் நீங்கள் யாருன்னா திருப்பதிக்குன்னு பிளான் போட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜூக்கு கூட்டிட்டு போய் காட்டுங்க. உங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாஸ் வாங்கிக்கணும். மினிமம் 3 to 4 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் அலோடு. 5 o'clock வரைக்கும் தான் அலோடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸாக்டாக டைம் தெரியல, ஏன்னா வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து. ஆனால் 10 o'clock மார்னிங் 10க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் 5 or 6 தெரியல. நீங்கள் 4 o'clock போனால் கூட உங்களால் அந்தளவுக்கு பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் மினிமம் ஒரு 3 o'clock இல்லை 2 o'clock ஜூக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு டைமிங்க்கு மேலே உள்ள அலோவ் பண்ணல, அனுப்பிச்சிடுறாங்க வெளியில். 6 o'clockன்னு நினைக்கிறேன், 6 o'clock வெளில அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நிறைய இருந்தது. பச்சைக்கிளி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்கள் நிறையா பார்த்தோம், பாப்பாங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணாங்க. சப்போஸ் நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரிசர்ச் சென்டர்னு ஒன்று போட்டிருப்பேன் நம்ம சேனலில் வீடியோ, சயின்ஸ் ரிசர்ச் சென்டர், அதுவும் திருப்பதியில் தான். அந்த வீடியோ நான் இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயோ இதனுடைய கேப்ஷன்லேயோ நான் கொடுக்குறேன். ஏன்னா திருப்பதியில் நிறைய பார்க்குறதுக்கான இடம் நிறைய இருக்குது. பட் நம்ம வந்து நேராக போகிறோம், சாமி கும்பிட்றோம், வரோம். ஸோ நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் திருப்பதியில் என்னென்ன இடம் இருக்குது, எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு. நான் அன்பு பாப்பா போனப்போ இஸ்கான் டெம்பிள் போனோம். அதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் இஸ்கான் டெம்பிளெல்லாம். அதுக்குள்ளே போனோம், அந்தளவுக்கு எவ்வளோ பிரமிப்பாக இருந்தது தெரியுமா. ராமர், சீதை, அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் அந்தளவுக்கு இதுவாக இருந்தது. திருப்பதியில் தான், கீழ் திருப்பதியிலே இந்த இஸ்கான் டெம்பிள் அதெல்லாம் நிறைய இடம் இருக்குது கீழ் திருப்பதியில் பார்க்கறதுக்கு. நீங்கள் போனீங்கன்னா
அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போங்க. நிறைய இஸ்கான் டெம்பிள் பார்த்தோம் லாஸ்ட் டைம். அதாவது அன்பு பாப்பா பிறந்த நாள் முடிஞ்சு அடுத்த வாரம் போனோம்ல, அப்போ சொல்கிறேன். இது வந்து கோதை பாப்பா பிறந்த நாளைக்கு முந்தினது. ஸோ அப்போ வந்து இஸ்கான் டெம்பிள் போனோம், பத்மாவதி தாயார் போனோம், அப்புறம் இன்னொரு இடம் ஏதோ போனோம், அது ஞாபகம் இல்லை. அதுவும் வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாப்பாங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். யார் வண்டியில் ஏறுறதுன்னு விளையாட்டு 2 பேருக்கும். பெரியவ ஏறட்டுமா சின்னவன் ஏறட்டுமா 2 பேரும் சண்டை போட்டுனுங்கிறாங்க. சின்னவன் நான் ஏற போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா, பெரியவன் நான் தான் ஏறுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் ஃப்ரண்ட்டில் உட்காரத்துக்கு ஃப்ரண்ட்டில் நிற்கிறதுக்கு அவ்வளோ சண்டை. சின்னவ ஏறினான்னா அவன் கொஞ்சம் ஆடிட்டே இருப்பா, ஒழுங்காக நிற்க மாட்டான். அதனால் பெரியவளை ஏற்றினோடனே அந்த அம்மாவும் கூட சேர்ந்து ஏறி நின்றுக்கிறாங்க. இதில் நான் பேக் எங்கே வைக்கிறது, நீங்களே பாருங்கள் பண்ணுறேன். 2 பேரும் ஏறிட்டா பாருங்க. சின்னவ பாருங்க சண்டை போட்டுனாலும் ஏறிடுவா, ஏறி நின்றுக்கிறா பாருங்க. அவங்க அக்கா கீழே போகணும். இப்போ வந்து இங்கே நான் என்ன பார்க்க போகிறேன்னா கரடி பார்க்க போகிறோம். இது உண்மையாக கரடி தான் பார்த்தோம். ஆனால் பட் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் உள்ளே போகுது கரடி, அந்த குகைக்குள்ளே போகுது. அதுதான் பார்க்க போனோம். அவ்வளோ ஏன்னா குகைக்குள்ளே போய்டும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பீடாக போனோம், குகைக்குள்ளே பார்க்க போனோம். நிறைய இடம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்றொன்றுத்தையும் பொறுமையாக பார்க்கணும். ஆனால் நிறைய யூனிக் பிளேசஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து நீர் யானை, அது இருக்குது பாருங்க, நீர் யானை. ஸோ நம்ம ஒன்றொன்றையும் பொறுமையாக பார்க்கணுன்னா நம்மளோட ஓன் வெஹிக்கல்ஸ் இருந்தால் ஓகே, பைக் இருந்தால் ஓகே. நீர் யானை பாருங்கள், 2 இருக்குமே, 1 தான் இருக்கா இல்லையே, 2 இருக்குமே, 2 இருக்குங்க அது நீர் யானை. இப்போ வந்து யானை பார்க்க போகிறா, அதுக்கு தான் அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கா கோதை பாப்பா. யானையை பார்த்துட்டா லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து. ஸோ நான் வந்து அன்பு பாப்பாவை தூக்கின்னு வீடியோ எடுத்துகிட்டு வரதுனால நான் ஸ்லோவாக வந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி யானையை பார்த்தோன்னே ஃபாஸ்ட்டாக போயாச்சு. அங்கே பாருங்கள் யானை. ஸோ இதெல்லாம் நம்ம ரியலாக பார்க்குற மாதிரி இருக்குது. பட் லயன் டைகரெல்லாம் அது தனியாக ஒரு இடத்துல தனியாக இருக்குது, லயன் சஃபாரின்ற மாதிரி. அதில் அவங்களாம் ஒரு வேனில் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ நம்ம அதில் அது ஒன்று தான் நாங்கள் இந்த ஜூவில் மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. மற்றதுலாம் நல்லாவே போயிட்டு வந்தோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் இருங்க, எங்களுக்கே தெரியல. க்ரொக்கடைல் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறேன். முதலை ரொம்ப என்ஜாய் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா கோதை பாப்பா தான். ஏன்னா அவளுக்கு தெரியுது, இப்போ ஸ்கூல் யூகேஜி படிக்கிறா, அவளுக்கு ஒன்றும் நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணா. இது ஈமுவா நெருப்புக்கோழியோ ஏதோ சொல்லுவாங்க, மறந்து போச்சு, தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஸோ நெருப்புக்கோழியா ஈமுவான்னு தெரியல, ரெண்டும் ஒன்றா இல்லை வேறு மாதிரியான்னு தெரியல, அதுவும் மறந்து போச்சு. ஆனால் எல்லாமே அங்கே ஓரளவு அதை போட்டிருக்காங்க பாருங்கள். லயன் சஃபாரிக்கு தனியாக நம்ம போனோம், அது ஒன்று தான் நாங்கள் இந்த ஜூவில் மிஸ் பண்ணது. மற்றபடி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி எல்லா ஜூலேயும் இந்த மாதிரி பைக் இருந்ததுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு, வரவங்களுக்கும் சரி பார்க்குறவங்களுக்கும் சரி. ஏன்னா பேட்ரி காரில் மினிமம் ஒரு 10 மெம்பர்ஸ் 10 to 12 மெம்பர்ஸ் தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பைக் வச்சுட்டு இருந்தாங்கன்னா நடக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாடிட்டு இருக்காங்க. பைக் விட்டுட்டு வெளியில் போயிடலான்னு சொல்லிட்டு பைக் விட்டுட்டு வெளியில் போயிட்டோம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, 5:30 ஆகிடுச்சு, 5:30 5:45 ஆகிடுச்சு நாங்கள் இது பார்த்து முடிக்கவே. ஸோ முடிச்சுட்டு நான் கோதை பாப்பா அன்பு பாப்பா எல்லோரும் வெளியில் கிளம்பிட்டோம். அங்கேயே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் கவுண்டர் இருக்குது பார்த்திங்க, அங்கேயே பார்ப்பாங்க விளையாடுறதுக்கான திங்ஸு, விளையாடுறதுக்கான ஒரு சில ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. பட் ஆனால் ரேட்டு ரொம்ப ட்ரிபிள் மடங்காக இருக்குது ரேட்டு. ஸோ ஆனால் ஒரு 5 நிமிஷம் விளையாடணுன்னு கோதை பாப்பா கேட்டா, அதனால் அவளுக்காக அங்கே 5 நிமிஷம் விளையாட விட்டோம் அவளை. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கே 50 rupees 100 rupees சொன்னாங்க.
ஸோ அதனால் இந்த ஜம்பிங் வந்து 2 பேரும் லைக் பண்ணாங்க. பட் பக்கத்தில் வந்து கூட 2 பெரிய பெரிய பசங்க இருந்ததுனால அவங்களால சர்வை பண்ண முடியல 2 பேராலும். அந்த பசங்க குதிக்க இந்த குட்டி பசங்க விழுந்து விழுந்து போயிடுதுங்க. ஆனால் இதை ரொம்ப குதைப்பா கேட்டேன். அப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் காசு பே பண்ணலாம் அவங்கக்கிட்டே கேட்டு அவங்க 2 பேரையும் அதுலேருந்து எடுத்து பால்குள்ளே விட்டுட்டோம். ஸோ இங்கே விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விட்டுட்டோம். இங்கே நல்லா விளையாடிருந்தாங்க. ஆனால் அவங்க போனது ஜம்பிங்க்கு தான். அங்கே வந்து பெரிய பசங்க இருந்ததுனால அவங்களால ஜம்ப் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால என்ன பண்ணேன், 2 பேரையும் தூக்கி பால்ஸ்க்கு நடுவில் விட்டுட்டோம். சரி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் 2 பேரையும் விளையாட விட்டுட்டு அது ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இருங்க நானே வந்துட்டேன். எங்கே வந்துட்டோன்னு ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து நம்ம கோயிலுக்கும் போயிட்டு தான் ரூமுக்கு வந்தோம். பத்மாவதி தாயார் கோயிலுக்கு போயிட்டு தான் நம்ம ரூமுக்கு வந்தோம். ஆனால் கோயிலுக்கு போன வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ கோயிலுக்கு போயிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ சாப்பிட போகிறோம். ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஹோட்டல் இருந்ததுனால அங்கே சாப்பிட போனோம். நாங்கள் 4 பேர் தான் போனது. நானும் பாப்பாங்க ஹஸ்பண்ட் 4 பேர் தான் போனது. ஸோ அங்கே வந்து சாப்பிட்லாம், நைட் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்றதுக்காக போனோம். ரூமுக்கு நியர்பையில் இருந்ததுனால அந்த ஹோட்டலுக்கு போனோம். இந்தம்மா பாருங்கள், கீழே உட்கார மாட்டாங்களாம், டைனிங் டேபிள் மேலே தான் உட்காருவாங்களாம். ஸோ லக்ஷ்மி நாராயண பவன் அப்படின்னு இருந்தது. அது மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாப்பாங்க சப்பாத்தி கேட்டாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் சப்பாத்தி, ஒருத்திக்கு இட்லி, ஒருத்தருக்கு மீல்ஸ் அப்படி பண்ணிக்கணும். ஸோ ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படி எல்லோரும் ஒரு டிஷ் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். பாப்பாங்க 2 பேருக்கும் இட்லி, ஒருத்திக்கு சப்பாத்தி. நாங்கள் மற்றது ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அகெயின் ரூமுக்கு போயிட்டோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணாலுங்க. அவங்க ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. அன்றைக்கி 3ஆம் தேதி எனக்கு காலையிலேருந்து இப்படி தான் போச்சு. பட் பத்மாவதி தாயார் பார்க்க வந்து எனக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அங்கே வீடியோ எடுக்கலை. ஆனால் நாங்கள் 3ஆம் தேதியே பத்மாவதி தாயாரும் பார்த்துட்டு தான் ரூமுக்கு வந்தோமே, அது நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம மேல் திருப்பதிக்கு போனோம். அங்கே ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ள 12 o'clock போனோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங், இது வந்து கோதையோட பிறந்த நாள் அன்றைக்கி காலையில் 4th November. இன்றைக்கி ஈவினிங் தான் நம்ம கோயிலில் தரிசனம், டிக்கெட் புக்கிங். 4th November ஈவினிங் 6 o'clock தான் புக்கிங். இப்போ ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் 4 பேரும் கிளம்பிட்டோம். நாங்கள் 4 பேரும் கிளம்பிட்டு இன்றைக்கி தான் கோதை பாப்பாவோட பிறந்த நாள், 4th November. ஸோ இப்போ வந்து பஸ்ஸு பிடிச்சிட்டு மேல் திருப்பதிக்கு போகலான்னு சொல்லிட்டு பஸ் ஏறிட்டோம். ஏன்னா அங்கே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். பர்ச்சேசிங் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். காலையிலன்றது ஒரு 10 மணி அப்படி இருக்கும். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நாங்கள் உள்ள மேல் திருப்பதியில் போய் தான் சாப்பிட்டோம். இப்போ செக்கிங் முடிச்சுட்டு மேல் திருப்பதியில் வந்து தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஏன்னா கீழே சாப்பிட முடியாது, சாப்பிட்டா ரொம்ப இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் மேல் திருப்பதியில் வந்து தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம புக்கிங் சிஆர் அது ஏதோ சொல்லுவாங்க, ரூம் புக்கிங் ஸ்லாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். சரி அதுங்க வந்து 12 o'clock தான் போகணும். சரி அதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேசிங் எல்லாம் பண்ணேங்க. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு சேட்னஸ்னால் பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் ஒன்றும் பார்த்து ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், பாப்பாங்களுக்கு பொருளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒன்றுத்தையும் பார்த்து வாங்கினேன் நான் இதில். ஸோ வாங்கி முடிச்சுட்டு ரூமுக்கு எங்கே அந்த இதுவுக்கு போயிட்டு இருக்கோம். ரூமுக்கு போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை ரூம் இல்லை, கோயிலாண்ட போயிட்டு இருக்கோம். கோயிலாண்ட போய் அங்கே ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா டைம் இருக்குது,
ரூம் 12 தான் போகணும். சரி அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் நானும் பாப்பாங்கெல்லாம் அன்றைக்கி. இந்த பாருங்க நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துன்னு இருந்தோம் அன்றைக்கி. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே ரொட்டேட் சுற்றிட்டே இருந்தோம் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு ரூம் அலகேட் டைமிங் 12 ஸோ நாங்கள் மினிமம் 10க்கெல்லாம் உள்ளே வந்துவிட்டோம். மேல் திருப்பதி வந்துவிட்டோம். 2 மணி நேரம் இருக்குது. அந்த 2 மணி நேரம் எப்படியாவது மெயின்டைன் பண்ணணுன்னு சொல்லிட்டு அதை பண்ணிவிட்டு அப்புறம் கேலண்டரெல்லாம் இப்போயே வாங்கி வச்சுக்கலாம். நைட்டு அன்டைமில் நம்ம வெளியில் வர சொல்ல நம்மளால் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர்க்கான கேலண்டர் நாங்கள் அன்றைக்கே வாங்கிட்டோம். எல்லாத்தையும் இதுமாரி ரூமில் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர்க்கான கேலண்டர், டைரி எல்லாத்தையுமே வாங்கிட்டோம். பெருமாள் வந்துட்டார், அடுத்த வருஷத்தோட பெருமாள் வந்துட்டார். ஸோ இது மாதிரி வாங்கிட்டு நம்மளுக்கு ரூமும் அலகேட் ஆகிடுச்சு. இப்போ ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இது வந்து இப்போ நம்ம டிக்கெட் வாங்கணும், கேலண்டர் வாங்கணும்ல, அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த ரூம். நம்மளுக்கு புக்கிங் ஆன ரூமு ஃபுல்லாக முடிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நமக்கு தரிசனத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஏன்னா இப்போ போனால் தான் நம்ம கொஞ்சம் பிஃபோராக போயிட்டு கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எல்லாமே எடுத்துகிட்டு நானும் அன்பு பாப்பா, இதுதான் கோதை பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ். 2 பேருக்கும் ஒரே மாதிரி தைச்சது. பட் அன்பு பாப்பா அந்த மேல் இது போடலை, கோதை பாப்பா போட்டுட்டு இருக்கா. ஸோ நல்லா எல்லாம் மினிமம் ஒரு 3 மணி 4 மணி கிளம்பிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்பாடு வெளியிலே சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணுன்னு நினைக்கிறேன். டைமிங் எக்ஸாக்டாக தெரியல. பட் இல்லை இப்போ தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அது சரியாக தெரியல, ஏன்னா 2 மந்த்ஸ் ஆயிடுச்சுங்களா. வீடியோ வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்காமையே வச்சுருந்து இப்போ தான் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நடக்க மாட்டாங்களாம், அதனால் அந்த அம்மாவை தூக்கின்னு போயிட்டு இருக்கேன் நான். ஃபோட்டோஸ் கொஞ்சம் பிஃபோராகவே போயிட்டோம். ஏன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். ஏன்னா நம்மளுக்கு 6 மணிக்கு தரிசனம், நம்ம எத்தனை மணிக்கு வெளியில் வருவோன்றது நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் பிஃபோராக போயிட்டா நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிஃபோராகவே கிளம்பிட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு சில ஃபோட்டோஸ் இதில் அட்டாச் பண்ணுறோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்துட்டு ரிட்டன் அன்றைக்கே நம்ம சண்டே நைட்டே நம்ம வந்து கிளம்புற மாதிரி பிளான் வந்துச்சு. அதனால் கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சண்டே நைட்டே எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. நம்ம வந்து சண்டே நைட்டே பஸ்ஸு பிடிக்கிற மாதிரி, ஏன்னா மண்டே கூட போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே நைட்டே நம்ம கீழே திருப்பதி இறங்கிட்டு பஸ் பிடிச்சி ரிட்டன் மண்டே மார்னிங் 5-6 நம்ம சென்னைக்கு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பை கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.